தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு துண்டுடன் பங்கேற்றுள்ளனர். இது பற்றி நம்முடைய சட்டப்பேரவை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது, அது பற்றி விரிவாக சொல்ல முடியுமா? விக்ரம், இன்றைக்கு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கியது. தற்போது கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரம் இருக்கிறது. அதில் புதிய அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினுடைய மானிய கோரிக்கைகளை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அவருடைய துறையான இந்த இரண்டு துறைகளுக்குமான மானிய கோரிக்கைகளை அவர் தாக்கல் செய்கிறார். அதோடு புதிய அறிவிப்புகளையும் அவர் இன்றைக்கு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரம், இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு துண்டு அணிந்து வந்திருக்கிறார்கள். அதே போல புதிய தமிழகம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியும் இன்றைக்கு கருப்பு துண்டு அணிந்து வந்திருக்கிறார். விக்ரம், ஜெய்சங்கர், இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள், இன்னைக்கு திமுக உறுப்பினர்கள் கருப்பு துண்டோட வந்திருக்காங்க, ஏன்? விக்ரமன், இன்றைக்கு அதாவது நேற்றைய கூட்டத்தொடரின் போதே திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை விவகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் எடுத்தார்கள். நேற்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்தது. கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார்கள். அதற்கு பேரவைத் தலைவர் தனபால் மறுப்பு தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கேள்வி நேரம் முடிந்த பிறகும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் தொடர்ந்து கேள்விகளை பேச வேண்டும் என அனுமதி கேட்டிருந்தார்கள். அவைக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே நேற்றைய தினமே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுடைய விவகாரத்தை கையில் எடுத்திருந்தார்கள். அந்த விவகாரம், அதுவும் காவல்துறையினுடைய மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய இன்றைய தினம் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை விவகாரம் இன்றைக்கு திமுகவினரால் கையில் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இதே போல பல்வேறு விஷயங்களை திமுக அதோடு சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் பல்வேறு கொடுக்கப்பட்டிருந்த திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்த தீர்மானங்கள் பற்றி பேசுவதற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் வெளிநடப்புகள் செய்யப்படுவதாகவும் திமுகவினர் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே போல தொடர்ந்து அவையிலிருந்து வெளிநடப்பும் செய்து வருகிறார்கள். திமுக உறுப்பினர்களுக்கு அவையில் பேச அனுமதி தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று கருதப்படுகிறது. விக்ரம், ஜெய்சங்கர், இன்னைக்கு கேள்வி நேரத்தின் போது கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள், அதற்கு அமைச்சர் அளித்த பதில்கள் ஏதாவது முக்கியமா இருக்கா? அதாவது விக்ரம், இன்றைக்கு கேள்வி நேரம் தொடங்கியது. அதாவது அதில் குறிப்பிடும்படியாக எம்எல்ஏ சவுந்தரராஜன் பெரம்பூர் வியாசர் நகர் பகுதிகளில் புதைவடம் மூலமாக மின்சார விநியோகம் செய்யுமாறு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலளிக்கும் போது, சென்னையில் 176 கோடி ரூபாய் செலவில் 677 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதைவட மின்கம்பிகள், அதாவது பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய மின்கம்பிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதில் 177 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் நடந்து முடிந்திருப்பதாகவும் பதிலளித்திருக்கிறார். இதுபோன்று பல்வேறு பள்ளிகளை தரம் உயர்த்தப்படுமா என மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ கேட்டிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய அண்ணா நகர் சாத்தமங்கலம் நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்படுமா என்று கேட்டிருந்தார். அதற்கு பேசிய அமைச்சர் பழனியப்பன், இன்றைக்கு பள்ளிகள் அதனுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் தரம் உயர்த்துவதற்கு சாத்தியமில்லை, ஆனாலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு பள்ளிகள் தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கேள்வி நேரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விக்ரம், நன்றி ஜெய்சங்கர். இன்று முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினுடைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இது பற்றிய பல்வேறு தகவல்கள் இனி அடுத்தடுத்த செய்திகளில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி ஜெய்சங்கர்.